ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தினப்பலனாக துலாம் லக்னத்திற்கு ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை இந்த மாதம் முடிய 11 நாட்களுக்கு தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் நம்முடைய லக்னத்திற்கு 5ஆம் இடமான கும்பராசியிலே சந்திரன் அவிட்டம் நட்சத்திரத்திலே செல்கிறார். மதியம் 1:57 வரை. இந்த அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு பணத்தை கொடுப்பவர், குடும்பத்தை கொடுப்பவர், கணவன் மனைவி உறவை கொடுப்பவர். இந்த செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்துல மகர ராசியில சனியினுடைய உப நட்சத்திரத்துல நமக்கு பலன் தர்றார். சூரியனும் அங்கேயே இருக்கார், அவரும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சேர்ந்து இருக்கிறார். சூரியன் நமக்கு 11ஆம் அதிபதி. அப்ப இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை நமக்கு 4ஆம் இடத்துல பயன் தருது அப்படின்னாலும் கூட அது 4ஆம் இடத்தை விட அது 11ஆம் இடத்தை அதிகமாக செய்யும். ஏனென்றால் சூரியன் நமக்கு 11ஆம் அதிபதி. அதனால நமக்கு எண்ணிய காரியங்கள் இனிமையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அவிட்டம் மதியம் 1:57 முடிந்து சதயம் நட்சத்திரம் தொடங்குகிறது. சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம். அதே சதயத்திலேயே ராகு இருக்கிறார். அப்ப சந்திரனும் ராகுவும் கிரகண தோஷம் என்று சொல்லலாம், அல்லது ராகு சந்திரன் சேர்க்கை என்று இன்றைக்கு பலன் தருகிறது. நமக்கு 10ஆம் அதிபதி சந்திரன். ராகு தான் இருந்த நட்சத்திரமாக சனியினுடைய பலனையும் சேர்த்து தருவார். ஏன்னா கும்பம் சனியினுடைய வீடு. அதனால இன்றைக்கு நம்முடைய பலன்கள் எல்லாம் இன்பத்தை நோக்கி இருக்கும். என்டர்டைன்மெண்ட், ரிலாக்ஸேஷன், கலைகள், குழந்தை, படிப்பு, அன்பு பரிமாற்றம், இப்படி இந்த ராகுனுடைய பலன்கள் நமக்கு ஜனவரி 22 வியாழக்கிழமை மதியம் 2:26 வரை இந்த பலனை கொடுக்கும். அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு பாக்கியஸ்தானத்தில மிதுனராசியில புனர்பூச நட்சத்திரத்திலேயும் மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்திலேயும் இருக்கின்றபடியினால இந்த 9ஆம் இடம் என்பது தந்தை, பூர்வீகம், குலதெய்வம், மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, அந்நியர் தொடர்பு, 2வது மனைவி, இதையெல்லாம் குறிக்கிற இடம். அதே நேரத்துல குரு தன் சொந்த பாவமான மீனத்தினுடைய பலனையும் செய்யும். மீனத்துல இருக்கிற சனியும் குரு நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்ப வேலை சார்ந்த நன்மைகள், வேலை சார்ந்த ஒரு ஆளுமை திறன் நமக்கு உண்டாகும். இந்த புதனும் 4ஆம் இடத்துல இருக்கின்றபடினால இந்த 6ஆம் இடம், 4ஆம் இடம் என்பதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பொருள் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இன்றைய பலன் உண்டு. ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மதியம் 2:32 இந்த பூரட்டாதி முடிந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில சந்திரன் போறாரு. நமக்கு 6ஆம் வீட்டுல சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கும்போது சனியும் அதே நட்சத்திரத்துல இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை பலனை தருகிறார்கள். அப்ப 10ஆம் அதிபதி, 4, 5க்கு அதிபதி சனி சந்திரன் சேர்க்கை நமக்கு 6ஆம் வீட்டுல நடக்கிறது. சனியினுடைய உப நட்சத்திரமும் சனியாவே வர்றதுனால அவர் கும்பத்தின் பலனை அருமையாக செய்வார். அதனால இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும் ஒர்க்கு. சில பேருக்கு விடுமுறையில் இருப்பீங்க. என்டர்டைன்மெண்ட், என்கேஜ்மெண்ட், இஷ்ட தெய்வ வழிபாடு, விளையாட்டு, குழந்தைகள், இது சார்ந்து குதூகலமான நாளாக இருக்கும்.
ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15 ரேவதி நட்சத்திரம். மீனராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. புதன் 4ஆம் இடத்துல மகர ராசியில சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதுல நம்ம வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் இன்றைக்கு அந்த வேலை சிறப்பானதாக வெற்றிகரமாக அமையும். போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கும் இன்றைக்கு பக்கபலமாக சாதகமாக பலன்கள் அமையும். வீடு சார்ந்த கடன் வகைகள் அதெல்லாம் இன்னைக்கு பாஸ் ஆகும். லோன் கிளாரிட்டி, லோன் ரிசீவிங் மற்றும் வாடகை வசூல் இதெல்லாம் நல்லா நடக்கும். ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:35 இந்த ரேவதி முடிந்து அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில சந்திரன் நமக்கு 7ஆம் வீட்டில் போறாரு. இப்ப இந்த கேதுவனுடைய பலனை இன்னைக்கு தரப்போறாரு. கேது நமக்கு லாபஸ்தானத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து சுக்கரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எண்ணியபடி வாகன சுகம், எண்ணியபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் இதெல்லாம் சிறப்பாக நமக்கு நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மதிப்பு உயரும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் சந்திரன் நட்சத்திரத்துல கூடவே சூரியன் சந்திரன் நட்சத்திரத்துல புதனும் சந்திரன் நட்சத்திரத்துல இந்த 3 கிரக பலனும் சேர்க்கை இன்னைக்கு நடக்கிறதுனால வீட்டுக்கு பொருட்கள் சார்ந்தது உறவினர்கள் சார்ந்த வகையில ஒரு நல்ல நன்மைகள் நடக்கும். ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்றது அல்லது இடம் சார்ந்த நன்மைகள். ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் 11:08 தொடங்குகிறது. ஒரு பாதம் 7ஆம் இடமான மேசராசிலையும் 3 பாதம் ரிஷபராசிலையும் இருக்கு. இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல சந்திரன் நட்சத்திரத்திலே ராகு உப நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்னைக்கும் பொறுப்பா வேலைக்கு சிறப்பா இருக்கும். வளர்ச்சி தோன்றும். உற்பத்தி சார்ந்த தொழில் அரசு சார்ந்த தொழில் எல்லாம் ஆதிக்கம் இருக்கும். அரசியல் ஈடுபாடுல நமக்கு புகழ் கிடைக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை காலை 9:26 முதல் ரோகிணி நட்சத்திரம் 8ல் சந்திரன் போறாரு. இப்பதான் கவனமா இருக்கணும். வேலைக்கு நல்லதுதான், ஆனாலும் கூட டயர்டாகும், ஓவர் ஒர்க் ஆகும், காலதாமதமாகும், உடல் உபாதைகள் இருக்கிறதுனால பார்த்துக்கணும். ஜனவரி 29 வியாழக்கிழமை காலை 7:31 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபத்திலையும் 2 பாதம் மிதனத்திலையும் இருக்கு. செவ்வாயினுடைய பலனை சந்திரன் நட்சத்திரத்துல செவ்வாய் போறதுனால செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் மாதிரி வேலை செய்யும். இன்றைக்கு உறவுகளுக்கு சிறப்பாக இருக்கும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரம். ராகு 5ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு மகிழ்ச்சி நீடிக்கும். திருமணம் சார்ந்த உறவுகள் மற்ற விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக இருக்கும். கமிஷன் வகை தொழில்கள் நன்றாக இருக்கும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். குருவாகவே செயல்படுகிறார். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால வேலையில சின்ன சின்ன இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டதுக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.